வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே எங்களுடைய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க பார்க்கலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம், அல்லது இங்க தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு 128வது வார லைவ் மீட் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே உங்களுடைய டவுட்ஸ்க்கு நாங்கள் லைவ்ல எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம். ஸோ அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய ஃபெட் சேர்மனுடைய டெஸ்டிஃபை இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்தாலுமே பெரிய இதெல்லாம் இம்பாக்ட் நியூஸஸ் கிடையாது. கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ யூஎஸ் உடைய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஸ்பீச், அந்த ஃபெடோடைய டெஸ்டிஃபைஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து டேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேறு நியூஸஸ் கிடையாது. பட் எக்கனாமிக்கல்ல நமக்கு வந்து சீஸ்ஃபயர் வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் மார்னிங். பட் அதை வந்து அக்செப்ட் பண்ணல ஈரான். ஸோ அவங்க இப்போ வந்து ஹெவியான ஒரு வார்க்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுதான் உங்களை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் போய் ரீச் பண்ணோடனே மார்க்கெட் இப்போ கீழே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு காலையிலேருந்து. ஸோ மார்க்கெட் வந்து இன்னமும் கீழே இறங்க சான்சஸ் இருக்கும். 96 வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு. பட் டைரக்டா 96க்கு போகலாமா அப்படின்னா அப்படிதான் போகணும். இப்போ இருக்கிற டெக்னிக்கலுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட் ஃபால் அப்படிங்கிறது தான் இருக்கணும். பட் நமக்கு நியூஸஸ் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் டக்குன்னு மேலே போய் கீழே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போகும். ரொம்ப ஸ்பீடா மார்க்கெட் போனா கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் பெரிய லெவல்ல நமக்கு பிரேக் ஆகாது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணினால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 101 வரைக்கும் மேலே போகிறதுக்கு, இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகே, பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இப்போ ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது அது 96 போய் மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல். நான் இங்கே வரையறேன் பாருங்க. இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட தான் இப்போ ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒன்று, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை மாதிரி இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாகவும் வச்சுக்கலாம். அல்லது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு சப்போர்ட் லெவலாகவும் இந்த இடத்துல இந்த மார்க்கெட் அமையறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ப்ரைஸ் இங்கே எடுக்கலாம். ஒருவேளை டக்குன்னு கீழே வந்துட்டு எனி சப்போர்ட் என்ன ஆகும் அப்படின்னா யுஎஸ் ஆயில் மேலே போக வாய்ப்பு இருக்கும். டாலர் இண்டெக்ஸ் கீழே இருக்கும், யுஎஸ் ஆயில் மேலே பம்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். என்னதான் வந்து நமக்கு எக்கனாமிக் நியூஸ் இருந்தாலும் ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிற நியூஸ்க்காக இது இவ்வளோ பெருசு இறங்கி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பிக் ட்ரேடர்ஸோடைய பிளே தான் இந்த மார்க்கெட்ல இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. எனி பை செட்டப் நம்ம ஆயிலுக்குள்ள பை போக ட்ரை பண்ணுங்க. செல் அப்படிங்கிறது வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேராக இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரலாமான்னா சான்சஸ் உண்டு. இந்த பாட்டம் சப்போர்ட் லெவலுக்கும் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. பட் இங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ்ல இப்போ நிற்கிது. இதுக்காகவாது மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரும். எனி பை செட்டப் நமக்கு ஒரு பை புஷ் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. பட் இது வந்து ஒருவேளை அவங்க வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபால் அப்படிங்கிறது வரும். ஒரு 70 பக்கமா ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபால் வரும். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் நேரா அடுத்த அட்டாக் பெரிய லெவல்ல ஈரான்ல அட்டாக் ஆகும்போது அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்க்கு ஆயில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த நியூஸுமே நம்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 1 வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் 2-3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி லோக்கல் சேனல், நம்மளுடைய லோக்கல் சேனலில் தினமலர் அண்ட் தென் சம்திங் நீங்கள் போய் செக் பண்ணலாம். நியூஸ் 18 இந்த மாதிரி சேனலில் வந்து
ஈரானுடைய கவர்மெண்ட் அஃபிஷியலா வந்து சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்ணிட்டதா நம்ம தமிழ் நியூஸஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த லிங்க் எடுத்துட்டு நாங்களும் போய் செக் பண்ணும்போது 2-3 சேனல்ஸ்ல வந்து ஆமா ஈரானும் சீஸ்ஃபயர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இம்மிடியட்டா வந்து நம்ம போய் வேற ஃபாரின் சேனல்ஸ் நிறைய செக் பண்ணும்போது அதுல எதுலேயுமே அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இஸ்ரேலோடைய ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒரு மெசேஜ்லேயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து சீஸ்ஃபயருடைய கான்ஃப்ளிக்டை வந்து அவங்க வந்து அதை வந்து மீறி கான்ஃப்ளிக்ட் ஆயிட்டாங்க, மோதலுக்கு வந்துட்டாங்க, அதனால நாங்கள் இதை தக்க பதிலடி கொடுப்போங்கிற நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ மேக்சிமம் இந்த நியூஸை லோக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸை பேஸ் பண்ணி நீங்க பார்க்காதீங்க. என்னதான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுதான் கன்வீனியன்ட் இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் சேனல் அவ்வளோ கன்வீனியன்ட்டா இல்லை, தமிழ் சேனல்ல தான் கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க பார்த்துட்டு ஏதாவது ஒரு பெரிய பிபிசி இந்த மாதிரி ஒரு பெரிய சேனல்ல போயிட்டு அதே நியூஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த சீஸ்ஃபயர் அந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டு வரும்போது அங்கே அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுடைய காலை நீங்க எடுங்க. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய தமிழ் நியூஸ் பார்த்துட்டு அவர் கேட்டார், சீஸ்ஃபயர் 2 பக்கமும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களாமா, ஈரானுடைய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா இந்த மாதிரி நியூஸஸ் இருக்குன்னு எனக்கு லிங்க் அனுப்பிச்சாங்க. நான் அதை பார்த்துட்டு எனக்குமே டவுட் ஆயிடுச்சு, என்னடா அது அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அதுக்குள்ள அப்படின்னு. ஏன்னா இப்போ தான் மிலிட்ரி பேஸ் அட்டாக் பண்ணியிருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி நமக்கு மிஸ்லீடான நியூஸஸ் நிறையா நம்மளை சுற்றி சோஷியல் மீடியா இதுலாம் வரும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த காலாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஃபால் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு மல்டி சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸ் நின்றுட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இம்மிடியேட்டாக மல்டி இப்போ கோல்டு ஆயில் நிற்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேருந்து திருப்பி மேலே போகும். ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் அப்படிங்கிறது இருக்கலாம். சில்வரில் அவ்வளோ இல்லை, பட் கோல்டில் மட்டும்தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். சில்வர் வந்து இன்னும் பை சைடில் தான் இருக்கு. எப்போ நம்ம சில்வர் செல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேனலை மார்க்கெட் வந்து உடைக்கணும். அதுக்குள்ளே இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்கும். வந்தால் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் தான். எனி பை செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா சில்வர் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே ஃப்ரேம்ல மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருந்தாலும் நமக்கு 290 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல் 3290ங்கிற இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகாமல் நம்ம செல்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெஜ்ஜஸ் பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 1 hour சார்ட்டில் இங்கே வெஜ்ஜஸில் மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிள், இந்த டாப் ரெசிஸ்டன்ஸும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயும் மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் இங்கே இருக்கும்போது சொன்னோம். அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு, மேலே போச்சு, திருப்பி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கால் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம், பட் கிடைக்கல, பிரேக் அவுட் ஆயிட்டான். ஸோ இப்போ இதில் வந்து சின்ன ஒரு பாயிண்ட் கரெக்ஷன் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாட்டம் சப்போர்ட் நமக்கு வந்து நல்லா மார்க்கெட்ல ஒர்க் ஆகுது பாருங்க. மல்டிபிள் சப்போர்ட் லெவல் என்னென்னலாம் எடுக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து நிறைய டைம் மார்க்கெட்ல ரியாக்ட் ஆன ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கு. இப்போ இதை அப்படியே நான் வந்து பேரலல் சேனலுக்காக நான் மார்க்கெட்ல மேலே கொண்டு போய் வைக்க போறேன். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டா இப்போ நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகி இந்த சப்போர்ட் லெவல, இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட் தாங்க, ஒரு நல்ல சப்போர்ட். ஓகே, இந்த சப்போர்ட் இப்போ பிரேக் பண்ணனால இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்டாக மாறிடும். இப்போ 3400 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல், ரைட்? இப்போ நம்ம இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் 3290ங்கிற சப்போர்ட் லெவல்ல இருக்கிறோம், ரைட்? இதை பிரேக் பண்ணலாமா? சான்சஸ் இருக்கு. பட் இப்போ பிரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? இப்போ கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து எனி புல்லிஷ் செட்டப், ஓகே, ஒரு 330 மார்க்கெட் கிராஸ் பண்ணுது, 330ல 335 கிராஸ் பண்ணுது. அதாவது நான் இப்போ இந்த லோ பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்படி 335 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணினால் இங்க சப்போர்ட் கிரியேட் பண்றான். இவன் இந்த சேனலுடைய டாப்பா இருக்கக்கூடிய 3365ல இருந்து
3370க்கு மார்க்கெட் போகும். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த சப்போர்ட்ல ஒரு பை ட்ரை பண்ணலாம் இது கிடைத்தால். ஏன் அப்படின்னா நம்ம 3290ல சப்போர்ட் லெவலில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா, அதை பிரேக் பண்ணாதான் நம்ம கரெக்ஷன் செல் அப்படிங்கிற என்ட்ராக முடியும். நேற்று பார்த்தோம், நாங்கள் வந்து இந்த வெஜ்ஜஸ் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும்போதே இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஃபேஸ் கிடைச்சிருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இந்த ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ளே மாட்டிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு கிளீனாக தெரிஞ்சுது. இப்போ ப்ரைஸ் வந்து பக்காவான ஒரு சேனல் கிரியேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த சேனல் மேலே பிரேக் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற 3400 பிரேக் பண்ணாதான் நம்ம ஸ்ட்ராங்கான பை, பெரிய ரேலி பை வரும். பட் இந்த இடத்துல இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் கீழே வந்துட்டு 3335 மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அப்போதான் போகணும். இந்த இடத்துல பிளாக் இருக்கு, நிறைய காலில் கேட்டிருந்தாங்க பிளாக் இருக்கு, அப்போ அந்த பிளாக் தொட்டனே மேலே போயிடும். அப்படிலாம் இல்லை, சப்போர்ட் கிரியேட் ஆனால் தான் போகும். பிளாக்காக இருந்தாலுமே நமக்கு வந்து சப்போர்ட் கிரியேட் ஆனால் தான் மேலே போகும். டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்காக தான் நம்ம இம்மிடியேட்டாக ஒரு வீடியோ கொடுத்தோம். ஸ்டாப் லாஸ் வைங்க. எனி கால் நீங்கள் பை ஆர் செல் எனி கால் எடுக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணாதீங்க. நாளைக்கு நடக்கிற லைவ் மீட்டில் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான், இன்னைக்கு 3290 காலை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன மாதிரி ஒரு செட்டப்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத நம்ம டீப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.